தேவனிங்கே, பேரன்பின் வழியிலே அன்பின் வழியில் நாம் இருக்கும் தேவனிங்கே. அன்பால் பிறந்தோம், அன்பால் வளர்ந்தோம், அன்பால் வாழ்வடைந்தோம். அவர் அன்பின் வழியிலே அன்பின் மொழியிலே அன்பை கொண்டாடுவோம். இருகரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றான், இருகரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றான். அவர் திருமுக தரிசனம் திறந்திடும் இதயம் திருப்பலியில் இணைவோம், திருப்பலியில் இணைவோம். இறை கூடவே இறைவனிலே இணைந்திடும் நேரம் இது, இதயருளி இதயத்திலே எழுந்திடும் வேளை இது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 40 வசனம் 1 இப்படி சொல்லுகிறது: ஆண்டவரை நோக்கி நான் கூக்குரல் எழுப்பினேன், அவர் என் மன்றாட்டுக்களை கேட்டருளினார். இதோ ஆண்டவர் முன்பாகவும் அன்னையின் முன்பாகவும் பலவித கூக்குரலோடு வேண்டுதல்களோடு இங்கு வந்திருக்கிறோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார், அன்னையும் அதற்காக பரிந்துரைப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய திருப்பலியிலே பங்கெடுப்போம். இன்றைய திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவன்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பியறலும். அதனால் முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போது மண்ணுலகில் துய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெஸ்ஸியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள்.
அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பூவுலகு நிறைந்துள்ளது. Alleluia. 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 ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம் ஆக மகிழ்வோம். Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள்.
அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யூத ராபிக்கள் சொல்லக்கூடிய கதை இது. அது என்ன கதை என்றால், ஒரு ஊரிலே அந்தோனியோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழை இருந்தார். நல்ல பக்திமான். ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் வேண்டிக் கொண்டே வருவார். குறிப்பாக, ஆண்டவரே என்னுடைய வறுமையை போக்கி அருளும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே வந்தார். ஒரு நாள் கடவுள் அவருடைய குரலை கேட்டார். அவருக்கு கனவில் தோன்றி, அந்தோனியோ, அருகில் இருக்கிற ஆற்றங்கரைக்கு சென்று ஒரு மண்வெட்டியை எடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தோண்டு, அங்கே ஒரு புதையல் இருக்கும், அதை எடுத்து நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொள் என்று சொல்லுகிறார். அந்தோனியோவுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்து ஒரு மண்வெட்டியோடு சென்று அந்த குறிப்பிட்ட பகுதியை அவர் தோண்டுகிறார். ஆனால் அங்கு புதையல் இல்லை. ரொம்ப வருத்தமாக அப்படியே உட்கார்ந்துடுறார். அந்த சமயத்தில் அங்கிருந்து ஒரு துறவி வருகிறார். துறவி வந்து, அந்தோனியோ ஏன் சோகமாக இருக்கிறா என்று சொல்லி கேட்குறார். அதுக்கு இது மாதிரி நடந்ததை சொல்கிறாரு. அதுக்கு அந்த துறவி சொன்னார், எனக்கும் கடவுள் கனவில் தோன்றினார். இங்கு அந்தோனியோ என்ற ஒரு நபர் இருப்பார். அவரிடம் சென்று, நீ தேடுகிற அந்த புதையல் உன்னுடைய வீட்டின் வாயிற்படிக்கு அருகிலேயே இருக்கிறது, அங்கு சென்று எடுத்துக்கொள், அங்கு தோண்டினால் அந்த புதையல் கிடைக்கும், அங்கு எடுத்து கொள்ளலாம் என்று என்னிடம் சொன்னார் என்று சொன்னார். உடனே அந்தோனியோ வீட்டுக்கு போகிறாரு. தன்னுடைய வாயிற்படிக்கு அருகில் அங்கு ஒரு குழியை தோண்டி பார்க்கிறார். அங்கே புதையல் இருக்கிறது. அதனை எடுத்து அவர் சந்தோஷமாக வாழ்ந்தாராம். இது ஒரு சாதாரண கதையாக இருந்தாலும் இதை வைத்து அந்த ராபிக்கள் சொல்லக்கூடிய கருத்து ஒரு உயர்ந்த கருத்து. என்ன கருத்து என்றால், கடவுள் வீட்டிற்குள்ளேயே புதையல் வைத்திருந்தாலும் அதை மனிதர்களுக்கு அளிக்கும் பொழுது அதற்கேற்ற உழைப்பையும் முயற்சியையும் பெற்றுக்கொண்டுதான் பிறகு கொடுப்பார் என்று சொல்லுவார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அருளை அடைவதாக இருந்தாலும் அதற்கேற்ற முயற்சியையும் உழைப்பையும் நாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுடைய அருளை அடைய முடியும் என்றும் கூட இந்த கதைக்கு நாம் பொருள் கொள்ள முடியும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று பார்க்கிறோம், நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு முதலாக மகதலா மரியாவுக்கு தோற்றம் கொடுக்கிறார், தரிசனம் கொடுக்கிறார். இது ஏதோ யதார்த்தமான நிகழ்வாக நாம் எடுத்துவிட முடியாது. மாறாக மகதலா மரியாவுக்கு கிடைத்த அவர் இயேசுவின் மீது கொண்ட அக்கறைக்கும் அவர் இயேசுவின் உடலை காப்பாற்ற அவர் எடுத்த முயற்சிக்கும் கிடைத்த வெற்றி தான் அல்லது பரிசு தான் என்று நாம் கொள்ள முடியும். குறிப்பாக பாருங்கள், அவர் இயேசுனுடைய உடலை பாதுகாக்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறார் பாருங்கள். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், அதிகாலையிலேயே இருள் நீங்குவதற்கு முன்பாகவே இயேசுனுடைய கல்லறைக்கு செல்கிறார்.
அங்கு கல்லறை திறந்து கிடக்கிறது. உடனடியாக அப்போஸ்தலர்களிடத்திலே ஓடி சென்று ஆண்டவருடைய உடலை காணவில்லை என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் வந்து பார்க்குறாங்க, ஆனால் திரும்பி போயிடுறாங்க. பார்த்த பிறகு திரும்பி சென்று விடுகிறார்கள். ஆனால் இவர் அங்கேயே நின்று அழுது கொண்டிருக்கிறார். அப்போ வானதூதர்கள் கேட்குறாங்க, ஏமா அழுகிறன்னு கேட்குறாங்க. இயேசுடைய உடலை காணா அப்படின்ட்டு, நீங்கள் தான் எடுத்திருந்தா கொடுங்க அப்படிங்கிறாங்க. பிறகு இயேசுவையும் பார்த்து அவரிடமும் அதே கேள்வியை கேட்கிறார். இயேசுவை நீ எடுத்துக்கொண்டு சென்றிருந்தால் கொடுத்துவிடும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த இயேசுவின் மீது எந்த அளவிற்கு அக்கறை கொண்டிருந்தார், இயேசுடைய உடலை பாதுகாப்பதற்காக எந்த அளவுக்கு முயற்சி செய்தார், அதற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பிறகு இயேசு ஆண்டவர் அந்த மகதலா மரியாவுக்கு தோன்றி அவரை அடையாளம் காண உதவுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இயேசு ஆண்டவர் மகதலா மரியாவுக்கு நன்றாக பரிச்சயமானவர், இயேசுடைய குரலும் நன்றாக பரிச்சயமான ஒன்றுதான். ஆனாலும் ஏன் இயேசுவை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்வி பல நேரங்களிலே நமக்கு எழலாம். அதற்கு முக்கியமான காரணம், இயேசுனுடைய உடலிலே உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு 2 வகையான மாற்றம் நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் குறிப்பாக 2 வகையான மாற்றங்களை நாம் சொல்ல முடியும். முதலாவது மாற்றம் என்னவென்றால், ஊடுருவக்கூடிய தன்மையை பெற்றிருந்தது. குறிப்பாக யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 வசனம் 19 பார்த்தோம் என்றால், சீடர்கள் வீட்டிற்குள்ளாகவே கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் கதவை திறக்காமலேயே உள்ளே ஊடுருவி சென்றதாக விவிலியம் நமக்கு சொல்கிறது. அதே போல எம்மாவு சீடர்கள் நிகழ்விலும் லூக்கா நற்செய்தி 24வது வசனம் 24வது அதிகாரம் 37வது வசனத்தில் நான் பார்த்தோம் என்றால், அங்கு அந்த சீடர்கள் இயேசுவை கண்டுகொள்கிறார்கள். அப்பத்தை பிற்கின்ற பொழுது கண்டுகொள்ளுகிறார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. உடனடியாக இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து போனார். எனவே இயேசுடைய உடலிலே உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தது. அதனால்தான் அவரால், அந்த மகதலா மரியாவால் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இருந்தாலும் கூட இயேசு ஆண்டவர் அவருக்கு உதவுகிறார். தன்னை அடையாளம் கண்டுகொள்ள அவர் உதவுவதை நாம் பார்க்க முடிகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றாலும் இயேசுனுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. எனவே இயேசுனுடைய உதவி இல்லாமல் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வது கூட அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது என்பதையும் இந்த பகுதியானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனால் அதனையும் கடந்து இன்னொரு உண்மையையும் இன்றைய நற்செய்தியானது நமக்கு எடுத்துரைக்கிறது. என்னவென்றால், ஆண்டவர் நம்முடைய கூக்குரலை கேட்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். மகதலா மரியா ஆண்டவருக்காக அழுது கொண்டிருக்கிறார். இது அவருடைய அன்பை காட்டுகிறது. அன்பிற்கு சிறிய கால் முளைத்தாலே போதும், அது மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒன்று. எனவே ஆண்டவர் அவருடைய அழுகையை கேட்கக்கூடிய நிகழ்வாகவும் இதை நாம் பார்க்க முடிகிறது. விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே கடவுள் மோசேயிடம் சொல்லுகிறார், இதோ அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு இந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் எழுப்பக்கூடிய கூக்குரல் என்னுடைய காதுகளை எட்டியது, அவர்களை மீட்க நானே இறங்கி வருவேன் என்று சொல்லுகிறார். எனவே அதே போல தொடக்கத்தில் சொன்னது போல திருப்பாடல் 40 வசனம் 1 நாம் பார்க்கிறோம், கடவுளை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவர் எனது கூக்குரலை கேட்டார் என்று சொல்லுகிறது. அதே போல இயேசுடைய சிலுவை பாதையை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, அந்த எருசலேம் மகளிர் இயேசுவுக்காக அழுகிறார்கள். அதற்கு முன்னால் வரக்கூடிய நிலைகளில் இயேசு எங்குமே பேசவில்லை. ஆனால் அந்த எருசலேம் மகளிர் அழுத பொழுது முதலாக இயேசு ஆண்டவர் தன்னுடைய உதடுகளை திறந்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் கூக்குரல் இடுகிறோமோ, ஆண்டவருக்காக கூக்குரல் இடுகிறோமோ, அப்பொழுது நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய கூக்குரல் வீண் போகாது என்பதையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே நம்முடைய கூக்குரல் முறையாக கேட்கப்பட வேண்டும் என்றால், இன்றைய முதல் வாசகம் சொல்வது போல அந்த மக்கள் பேதுருவை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அதற்கு நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று
பேதுரு மற்றும் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் உண்மையான மனமாற்றத்தோடு ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்புகின்ற பொழுது அந்த கூக்குரல் வீண் போகாது. இன்று இந்த அன்னையருடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிறோம், ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவரிடம் நாம் எழும் கூக்குரலை கண்டிப்பாக கேட்பார். அன்னையும் நமக்காக பரிந்து பேசி நாம் விரும்புவதை பெற்று கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் முது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்தரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை வெகுர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு ஆண்டவர் கடவுளை தந்தையின் அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் அந்த தந்தையின் பிள்ளைகள் என்ற உரிமையுடன் அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரே நமக்கு விருந்து வைத்து அழைப்பு விடுக்கிறார். இந்த விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதான் என் எல்லையே. வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. வாரும் என் இயேசுவே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவிசாய்த்து திருமுழைக்கின் நிறைவான அருளை உமது குடும்பத்தினர் இதயங்களை நீர் பொழிந்துள்ளேன். அவர் நிலையான பேற்றினடைய தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம்.
ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திடலும். வளம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார். என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவான். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மைகளில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள்